ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்னும் 2 நாளில் தீபாவளி வரப்போகுது. தீபாவளினாலே சொல்ல வேணாம், நம்ம வீட்டில் வந்து நிறைய ஸ்வீட்ஸு, நிறைய பலகாரங்கள், அப்புறம் நான்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தடபுடலாக இருக்கும். ஸோ அதனால் தீபாவளி அன்னைக்கு செய்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு நான்வெஜ் மெனு அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெனுவில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மட்டன் பிரியாணி குக்கரில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது, ப்ளஸ் வந்து குக்கர்லேயே மட்டன் குழம்பு ப்ளஸ் மட்டன் வறுவல் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே ரெசிபியாக எப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வறுவல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு மட்டன் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் வந்து அதோட கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் இது. ஸோ இதுவும் பாருங்கள். தீபாவளி வருது இல்லையா? ஸோ எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் இந்த தீபாவளியை இந்த மட்டன் குழம்பு மட்டன் பிரியாணி செஞ்சு உங்கள் ஃபேமிலியோட ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேசிக்காக ரொம்ப சிம்பிளாக ஒரு மட்டன் பிரியாணி குக்கரில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது பிரியாணி செய்கிறதுக்கு குக்கர் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் வந்து 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் கூட நம்ம வந்து ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது பிரியாணி வந்து உங்களுக்கு நல்ல ரிச் ஃப்ளேவர் இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு சின்ன துண்டு கறிப்பட்டை, ஒரே ஒரு அன்னாச்சிப்பூ, அது கூட வந்து ஒரு 4-5 துண்டு கிராம்பு, ஒரே ஒரு மராத்தி மொக்கு, அப்புறம் இது கூட வந்து ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாவெல்லாம் லைட்டாக வதக்கி விட்டுருங்க. ஓரளவுக்கு இந்த பிரியாணி மசாலா வாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ வந்து வெங்காயம் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து வதங்கிடும். இப்போது இந்த வெங்காயத்து கூட காரத்துக்காக 3 பச்சை மிளகாவை நல்லா நீள நீளமாக கீறிட்டு அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. பிரியாணி செய்யும்போது வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு, அதாவது வெங்காயம் வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வதக்கணும். அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட வந்து நான் 2 தக்காளி, சின்ன சின்னதாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நான் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளி வந்து சேர்த்துட்டு இது நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த தக்காளி வந்து நல்லா குழஞ்சி ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்குது. இந்த டைமில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இப்போது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. யூஸ்வலாக வந்து நம்ம வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குவோம். ஆனால் நான் யூஸ் பண்ணுறது ஸ்டீல் குக்கர். அது வந்து நம்ம வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கணுன்னா அடி பிடிச்சிரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் தக்காளி போட்டதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு, நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம இது கூட மசாலாலாம் சேர்த்துடலாம். இப்போது 1 ஸ்பூன் சீரகத்தூள், ஜஸ்ட் சீரகத்தை லைட்டாக தட்டி சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அதையும் லைட்டாக தட்டி பவுடராக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நம்ம இந்த மசாலா எல்லாத்தையும் ஒரே முட்டா போட்டோன்னா நம்மளாட்டி வதக்க முடியாது, அடி பிடிச்சிரும். அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஸோ இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மிச்சம் இருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட வந்து வீட்டில் அரைச்ச மசாலா தூள் வந்து நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வேறு ஒன்றும் இல்லை, மல்லித்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்து அரைச்சது தான். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு காரம் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாத்தூளோட அளவு வந்து அதிகப்படுத்திக்கலாம். அது கூட 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த மசாலா கூட ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. புதினா வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 ஸ்பூன் வந்து கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இது கூட வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைகள், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நம்மளோட பிரியாணி மசாலா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது கூட இப்போ மட்டனை சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி 400 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். எப்போதுமே பிரியாணிக்கு வந்து நல்ல பெரிய பெரிய பீஸாக நீங்கள் வந்து மட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம பிரியாணி சாப்பிடும்போது. ஸோ இந்த மட்டனை வந்து நான் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மசாலா கூட.
இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த கப்பால் தான் அரிசி வந்து அளந்திருக்கேன். ஸோ நான் அதே கப்பால் தண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ இந்த கப்பால் 2 கப்பு வந்து நான் இப்போது தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மூடி குக்கரில் இப்போ ஆவி குறைஞ்சிருச்சு. நான் வந்து குக்கரை ஓப்பன் பண்ண போகிறேன். பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது. மட்டனும் வந்து நல்ல பஞ்சு போல் வெந்திருக்கு. எனக்கு வந்து 3 விசில் விட்டாலே மட்டன் வந்து நல்லாவே வெந்துடும். சப்போஸ் வந்து உங்களுக்கு 3 விசில் பத்தாது அப்படின்னா, நீங்கள் யூஸ்வலாக எப்போதுமே மட்டன் வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு மட்டன் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது கூட நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். 1 கப்பு அரிசிக்கு 1½ கப்பு வந்து தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி 3 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 4½ கப்பு தண்ணி ஊற்றணும். நம்ம ஆல்ரெடி 2 கப்பு விட்டுட்டோம். ஸோ மட்டன் வேகும்போது கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதில் வந்து 1 கப்பு வந்திருக்கும். நான் வந்து ரிமைனிங் 1½ கப்பு தண்ணி வந்து இப்போ ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அதில் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அது கூட வந்து நான் லெமன் ஜூஸ் ஒரு அரை எலுமிச்சை பழ ஜூஸை வந்து பிழிஞ்சு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஃபைனலாக நம்ம வந்து இதில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. பிரியாணி செய்யும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த தண்ணியில் வந்து உப்பு வந்து லைட்டாக கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் பிரியாணி வெந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சாதத்தில் உப்பு கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி வந்து உப்பு பத்தாது. உப்பு பத்தலைன்னா பிரியாணி வந்து நல்லாவும் இருக்காது. நம்மளாட்டி சரி பண்ணவும் முடியாது. அதனால நீங்கள் வந்து அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி உப்பு வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து அரிசி சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி 3 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அந்த ரைஸை வந்து 1/2 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பொறுமையாக பண்ணுங்கள். நம்ம வந்து வேகமாக பண்ணோன்னா அரிசி உடையிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அப்படி உடஞ்சிருச்சுன்னா பிரியாணி வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இப்போ ஓரளவுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா கொதி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த டைமில் அரிசியும் பாதி அளவு வெந்துருச்சு. இப்போது இது கூட மிச்சம் இருக்கிற கொத்தமல்லி புதினா இலை அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை பொறுமையாக அடியிலேருந்து நல்லா கிளறி விடுங்க. இங்கே பாருங்கள் நமக்கு அரிசி வந்து பாதி வெந்துருச்சு. வெந்து நம்ம சாதமும் குழம்பும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அந்த பதத்தில் இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான டைம். இதை ஒரு தடவை அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காது. இல்லாட்டி அடியில் உள்ள அரிசியெல்லாம் அப்படியே தங்கி அடி பிடிச்சிரும். அதனால் அடியிலேருந்து மெதுவாக கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு சைடில் ஏதாவது அரிசி இருந்தாலும் அதையும் எடுத்து விட்டுருங்க. இப்போது ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு குக்கரை வந்து மூடி போட்டு மூட போகிறோம். விசில் வந்ததுன்னா ஒரு விசில் விடணும். அப்படி இல்லாட்டி ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது குக்கர் ஆவி குறைஞ்சி 10 நிமிஷம் ஆகுது. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இப்போது இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கு இல்லாட்டி ஒரு சின்ன கரண்டி அதை எடுத்து லைட்டாக ஓரத்துலேருந்து கிளறி விடுங்க. அப்போ தான் வந்து அரிசி உடையாது. உங்களுக்கு பிரியாணியும் வந்து நல்லா பொலபொலன்னு இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து விடாமல் விட்டுட்டோன்னா பிரியாணி எல்லாமே வந்து ஆறுனதுக்கப்புறம் கெட்டி கெட்டியாக ஆகிடும். அதனால் சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா போதும். பிரியாணி வந்து ஆறுனாலும் ரொம்ப பொலன்னு ரொம்பவே நல்லாயிருக்கும் பிரியாணி. அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக குக்கர்லேயே வந்து அடி பிடிக்காமல் குழையாம உதிரி உதிரியாக ஹோட்டல்லலாம் செய்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக பிரியாணி செஞ்சாச்சு. இப்போது மட்டன் குழம்பு மட்டன் வறுவல் இது ரெண்டுமே குக்கரில் ரொம்ப ஈஸி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் பிரியாணி இலை, கறிப்பட்டை, கிராம்பு, மராத்தி மொக்கு இந்த மாதிரி பிரியாணி மசாலா எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கும் போது உங்களுக்கு நல்லா அந்த மசாலா ஸ்மெல் வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் 20 சின்ன வெங்காயம் அதை வந்து நல்லா 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம மட்டன் குழம்பு செய்யும்போது அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு வாசத்துக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு இது கூட வந்து வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா சுருண்டு வரணுங்க. அந்த அளவுக்கு வதக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வந்து எந்த அளவுக்கு வதங்கணும் அப்படின்னா, இது வந்து நல்லா குழஞ்சி இந்த தக்காளி இருந்த தடமே தெரியக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் அப்படிங்கிறதுனால நான் வந்து தக்காளி போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்குறேன். அப்படி இல்லாட்டி வந்து இது சீக்கிரம் அடி பிடிச்சிரும். இஞ்சி பூண்டு விழுது வதங்கினதுக்கப்புறம் இதில் 2.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் இது எல்லாம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த சீரகம், சோம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக அந்த மோட்டர் அண்ட் பிஸ்டல் இருக்கு இல்லையா, அதில் வந்து தட்டி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடும்போது அதோட வாசனையே தனிதாங்க. இந்த மசாலா எல்லாத்தையும் அடிப்பிடிக்காமல் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலாவை நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் இது கூட நம்ம வந்து மட்டன் சேர்த்துடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் 1 கிலோ மட்டன் வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து இது கூட சேர்த்துடலாம். இப்போது இதை வந்து நல்லா இந்த மசாலா கூட ஒன்று சேர்கிற மாதிரி ஒரு தடவை நல்லா பெரட்டி விட்டுட்டு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும், உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம நிறைய தண்ணி ஊற்றிட்டோன்னா குழம்பு வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும், ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ அதனால் மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சாலே அது வந்து நல்லா வெந்துடும் பஞ்சு போல். இப்போ இந்த மட்டனில் உப்பு, தண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 3 விசில், அப்புறம் சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மட்டன் வேகிற கேப்பில் நம்ம வந்து ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 6 டேபிள் ஸ்பூன் திருகின தேங்காய், அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக கசகசா சேர்த்து இதை நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது குக்கரில் ஆவி குறைஞ்சிருச்சு. நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஆவி பறக்க நல்லா சூப்பராக மட்டன் வெந்துருச்சு. பார்க்கும்போதே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம வந்து மட்டனை வேக வச்சுருக்குறோம். இதில் உங்களுக்கு மட்டன் வறுவலுக்கு தேவையான அளவு மட்டனையும் கொஞ்சம் கிரேவியையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மிச்சத்தை வச்சு நம்ம வந்து குழம்பு செய்யலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சமாக கிரேவியையும் கொஞ்சம் மட்டனையும் எடுத்து தனியாக வச்சுட்ட வறுவலுக்காக. இது வந்து நம்ம குழம்பு பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக திரும்ப குக்கரை வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அதில் பாதி பேஸ்ட்டு வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொதி வந்தால் போதும், நம்ம வந்து மட்டனை இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், மட்டன் வந்து நல்லா கொதிக்குது. இந்த டைமில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை மேலே போல் தூவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதுங்க. சூப்பரான வீடே கமகமன் மணக்கிற மாதிரி ஒரு மட்டன் குழம்பு ரெடி. இப்போ வந்து நம்ம மட்டன் வறுவல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து மட்டன் வறுவல் செய்கிறதுக்கு கொஞ்சமாக கிரேவி, மட்டன் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுதான் இது. இப்போ இதை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, ஸோ அது வந்து பாதி தான் நம்ம வந்து குழம்புக்கு ஊற்றணும். மிச்சம் இருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஸோ தேங்காய், கசகசா அந்த பேஸ்ட்டை வந்து இதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக வந்து
மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வறுவல்னாலே கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இதில் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து மட்டன் குழம்புலையும் சரி வறுவல்லையும் சரி பச்சை மிளகாய் சேர்க்கலை. சப்போஸ் உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து மிளகுத்தூள் சேர்க்கறதுனால பச்சை மிளகாய் சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிச்சு இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வரும். ஸோ அது வரைக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி சுருண்டு வரத்துக்கு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள்லாம் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் இது ஒரு 2 நிமிஷம் ஆனால் போதும். உங்களுக்கு நல்ல திக்காக ஒரு சூப்பரான வறுவலாக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வற்றிட்டு சூப்பராக வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து நீங்கள் பிரியாணி கூட இல்லை மட்டன் குழம்பு கூட வச்சு சாப்பிடும்போது சும்மா அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி ரொம்ப ஈஸியாக பிரியாணி, அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அது கூடவே வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.